ஹோட்டல் வச்சு நடத்துற ஹோட்டல் உரிமையாளர்கள்லாம் கவனமா கேளுங்க. உங்களுக்காக தான் அந்த பதிவு. ஒருத்தன் கடுமையான பசி, கொலை பசியில அங்கிருந்து வேக வேகமா வந்து கையை கழுவிட்டு டேபிள்ல உட்காடுறான். இலைய போடுறீங்க. 2 இட்லி சொல்றான், இல்ல 4 இட்லி சொல்றான், ஒரு தோசை சொல்றான், ஏதோ ஒண்ணு சொல்றான். அவன் பசியில கேட்கறத கொடுக்க மாட்டீங்க. அதுக்கு முன்னாடி ஆம்லெட் போடணுங்களா, ஆஃப் ஆயில் போடணுங்களான்னு கேக்குறீங்க. ஆம்லெட் ஆஃப் ஆயில்ன்றது சாப்பிட்டு முடிச்சிட்டு பினிஷிங் டச், சைட் டிஷ் மாதிரி. மெயின் டிஷ் அவன் பசிக்கு அவன் என்ன கேட்கறான்னு அதை கொடுக்கணும். ஆனா அதை யாருமே பண்றது இல்ல. வந்து உக்காந்தானா இலைய போட்டு அவன் இட்லி வேணும்னு கேட்பான். ஆனா ஆம்லெட் ஏதாவது சொல்லணுமானே, ஆஃப் ஆயில் ஏதாவது சொல்லணுமானு கேக்குறீங்க. ஏன்னா ஆம்லெட் ஆஃப் ஆயில்ல தான் உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகம். 5 ரூபா முட்டை உடைச்சி ஊத்தி கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் சால்ட்டை போட்டு ஒரு கலக்கு கலக்கி கல்லுல ஊத்தி எடுத்து கொடுத்தா 20 ரூபா, 15 ரூபா ப்ராஃபிட். ஒரு 5 ரூபா முட்டைய உடைச்சி ஊத்தி ஆஃப் ஆயிலா கொடுத்தா 15 ரூபா. அப்ப லாபம் எதுல அதிகமா இருக்கோ அதை தான் கேக்குறீங்க. அவன் பசின்னு வந்து உட்கார்றவன் கூட கடுப்பாயி போய், தலைவரை முதல்ல இட்லி வைங்க, தலைவரை முதல்ல தோசை வைங்க தலைவரன்னு கடுப்பாயி கேக்குறான். இப்படிதான் நிறைய ஹோட்டல்ல பண்றீங்க. முதல்ல பசின்னு வர்றவங்களுக்கு பசி ஆத்துங்க. அவன் பசி ஆறி போச்சுன்னா அதுக்கப்புறம் ஆம்லெட் சாப்பிடுவான், ஆஃப் ஆயில் சாப்பிடுவான், என்ன வேணா சாப்பிடுவான். அதை விட்டுட்டு இலைய போட்ட உடனே ஆம்லெட் போடவா